கருப்பு 2வது நாள் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லாங்க. டே 1ஓட டே 2 செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம கருப்பு வந்து இந்த 2 நாள்ல என்னென்னலாம் சம்பவம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்ப்போம். அப்புறம் "திருஷ்யம் 3" வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அத பார்ப்போம். "பெட்டி" வந்து யுஎஸ்ஏ பிரீமியர்ல ஒரு பெரிய நம்பர் எடுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய "கரை", 29லாம் இப்ப எப்படி நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, காஞ்சனா 3 தான். ஸோ அதுல வந்து அந்த மரத்துல இருந்து 2 ஆணிய புடுங்கி அது கீழ விழுந்துரும். அது மறுபடியும் அந்த கூடைக்குள்ள அதுவே சுத்தி போய் விழுவும். அதுதான் ஃப்ரேம். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு செல்வா, விஸ்வா, ஜேஎம்சி, ஷேக் முகமது ஷேக், ஸ்ரீ பிரவீன், சுரேஷ் சி அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. மைக்கேல் நேத்து 23வது நாள் இந்தியால 2,05,00,000 டோட்டலா 68,79,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு இந்தியால மட்டும். ஸோ $621 மில்லியன் இந்த படம் வந்து உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்குங்க. இது இல்லாம பூத் பங்களா நேத்து 30வது நாள் இந்தியால 1,53,00,000, உலகம் முழுக்க 1,63,00,000, 203,83,00,000 இந்தியாலையும், 257,05,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 120 கோடி பட்ஜெட், ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ராஜா சிவாஜி இந்த படம் 16வது நாள் இந்தியால 3,23,00,000, உலகம் முழுக்க 3,30,00,000, 95,72,00,000 இந்தியாலையும், 98,91,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 90 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். அதாவது 100 கோடியை இன்னைக்கு ரீச் பண்ணிடும் இந்த படம். வசூல் ரீதியா ஒரு வெற்றியை நோக்கி போயிடுச்சு. கிருஷ்ணாவதாரம் பார்ட் 1 நேத்து 9வது நாள் இந்தியால 2,91,00,000, உலகம் முழுக்க 3,02,00,000, 20,94,00,000 இந்தியாலையும், 21,75,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 60 கோடி பட்ஜெட். அப்புறம் சஞ்சய் தத் அவர்களோட ஆக்ரி சாவல் அப்படிங்கிற படம் டே 2 இந்தியால 87,00,000, உலகம் முழுக்க 99,00,000, 1,57,00,000 இந்த படம் வந்து இந்தியால கலெக்ட் பண்ணிருக்கு. 28 கோடி பட்ஜெட். அப்புறம் பத்தி பத்னி ஆர் வாதோ அப்படிங்கிற படம் கரெக்டா இப்ப சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நேத்து 2-3 பேர் கரெக்ஷன் சொல்லியிருந்தாங்க. டே 2 இந்தியால 6,43,00,000, உலகம் முழுக்க 7,51,00,000, 11,08,00,000 இந்தியாலையும், 13,11,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 60 கோடி பட்ஜெட். ஸோ இதோட இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணா, இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் பெரிய பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அப்புறம் தனுஷ் அவர்களோட கரை நேத்து 17வது நாள் தமிழ்நாட்டுல 16,00,000, உலகம் முழுக்க 17,00,000, 33,95,00,000 தமிழ்நாட்டிலையும், 61,27,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 100 கோடி பட்ஜெட். ஸோ வசூல் ரீதியா ஒரு தோல்வியை தான் தழுவுது கரை. அப்புறம் 29 அப்படின்னு ரத்னகுமார் அவர்களோட டைரக்ஷன் படம் டே 9 தமிழ்நாட்டுல 5,00,000, டோட்டலா இந்த படம் உலகம் முழுக்க இந்த 9 நாள்ல 2,50 கோடி வசூல் வந்திருக்கு. ஸோ இந்த படமே இன்னும் கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட 80,00,000 கிட்ட வசூல் பண்ணா அட்லீஸ்ட் இந்த படம் ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்டாவது எடுத்திருக்கும். ஆனா இனிமே எடுக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதிரடி அப்படின்னு மலையாள படம் செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சு. நேத்து 3வது நாள் 4,77,00,000 கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,16,00,000, ஓவர்சீஸ்ல 6,73,00,000, உலகம் முழுக்க 12,66,00,000. டோட்டலா கேரளால இந்த படம் 14,97,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2,89,00,000, ஓவர்சீஸ்ல 16,07,00,000, உலகம் முழுக்க 33,93,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். நேத்து நம்ம சொன்ன மாதிரி 3வது நாள்லயே இந்த படம் பிரேக் இவன் பண்ணிடுச்சு. ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிடுச்சு. அப்புறம் ஜெய் அவர்களோட சட்டென்று மாறுது வானிலை இந்த படம் நேத்து 2வது நாள் தமிழ்நாட்டுல 14,00,000, டோட்டலா 2 நாள்ல 33,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. டே 1ஓட டே 2 டிராப் ஆயிருக்கு கலெக்ஷன். இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. அப்புறம் சூர்யா அவர்களோட கருப்பு டே 1 கலெக்ஷன்ல அப்டேட் இருக்கு, ஓவர்சீஸ் கலெக்ஷன். அதை நம்ம இன்க்ளூட் பண்ணி டே 1 கலெக்ஷன் இவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டு டே 2க்கு போயிடலாம். ஸோ மீதி கலெக்ஷன் எல்லாமே நேற்று நம்ம சொன்னதுதான். இதுல ஓவர்சீஸ் மட்டும் அப்டேட் ஆயிருக்கு 9,86,00,000. ஸோ ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆனதோட சேர்த்து 30,03,00,000 இந்த படம் வந்து டே 1 கலெக்ஷன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளூ தக்காளியோட கலெக்ஷன் கருப்புக்கு டே 1 30,03,00,000. ஸோ இப்போ டே 2 கலெக்ஷனை பார்த்துடலாம். தமிழ்நாட்டுல 16,34,00,000 டே 1ஓட டே 2 செம்ம இன்க்ரீஸ் இருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 4,48,00,000, கேரளால 2,19,00,000, கர்நாடகால 3,66,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 65,00,000,
ஓவர்சீஸ்ல 11 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 38 கோடியே 97 லட்சம் இந்த படம் நேத்து டே 2 கலெக்ட் பண்ணியிருக்கு. செம்ம கலெக்ஷனுங்க. நேத்து பாருங்க, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, இந்தி பெல்ட், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால, ஓவர்சீஸ்ல கூட செம்ம பிக்கப் இருக்கு. செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சு செகண்ட் டே. அதாவது இந்த படம் நேத்து செகண்ட் டே இருக்குல்ல, இதுதான் சூர்யா அவர்களோட செகண்ட் டேவோட ஹையஸ்ட் கிராசர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ டோட்டலா கருப்பு 29 கோடியே 11 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 7 கோடியே 64 லட்சம், கேரளால 4 கோடி, கர்நாடகால 5 கோடியே 84 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 90 லட்சம், ஓவர்சீஸ்ல 21 கோடி 51 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் 2 நாள்ல 69 கோடி வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 135 கோடி. ஸோ இன்னைக்கு 3வது நாள் கண்டிப்பா இந்த படம் 100 கோடியா கடந்து போகுது. அது 100 கோடியா, 105 கோடியா, 110 கோடியாங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்க போது தெரியும். ஸோ 100 கோடியை 3 நாள்ல கிடக்குது. இதுதான் சூர்யா அவர்களோட ஃபாஸ்டஸ்ட் 100 crore அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவருக்கு 100 கோடி வசூல் திரைப்படங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த படம் தான் அவரோட ஃபாஸ்டஸ்ட் 100 crore. அது மட்டும் இல்லாம சூர்யா அவர்களோட பெஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் மூவி அப்படின்னு இதை தான் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். கருப்பு படம் இந்த 2 நாள்ல பெரிய சம்பவமே பண்ணியிருக்கு. அதுல முக்கியமா முதல் சம்பவம் என்ன அப்படின்னா, அதாவது வழக்கமா இந்த மாதிரி ஒரு படம் ஒரு நாள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி அதில் வந்து புக் ஆகி அது ரீஃபண்ட் ஆகி நிறைய பேர் தேட்டருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் அந்த படம் பெரிய பிரச்சனையெல்லாம் சமாளித்து ரிலீஸ் ஆகுது. அப்பயும் ஒரு பெரிய ஓப்பனிங் எடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இந்த படம் பண்ணியிருக்கு. அதுவும் செகண்ட் ஷோக்கு அப்புறம் பெரிய இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் டே 2 கலெக்ஷன் எடுத்திருக்குல்ல, இதுதான் சூர்யா அவர்களோட ஹையஸ்ட் டே 2 கலெக்ஷன் அப்படின்னு நம்ம கருப்பை சொல்லலாம். இது மட்டும் இல்லாம 2026ஓட ஹையஸ்ட் ஓப்பனிங், இத்தனைக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்துமே ஹையஸ்ட் ஓப்பனிங் இப்போதைக்கு கருப்பு தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம கருப்பு வந்து வெறும் 2 நாள்ல டாப் 4ல இடம் பெற்றிருக்கு ஹையஸ்ட் கிராசர் 2026 தமிழ் பிலிம்ஸ்ல. முக்கியமா தனுஷ் அவர்களோட கரை, எல்ஐகே இந்த படங்களோட லைஃப் டைம் கலெக்ஷனை வெறும் 2 நாள்ல பிரேக் பண்ணியிருக்கு. 2 நாள்ல அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் இருக்கிறது ஒரு 2 படம், ஒரு 3 படம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து யூத்து, தாய்க்கிழவி, பராசக்தி. இந்த 3த்தையுமே இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இதே டைம்ல நாளைக்கு பேசும்போது இது எல்லாத்தையுமே உடைச்சு தமிழ் படங்களோட ஹையஸ்ட் 2026 கிராசரா கருப்பு இருக்குது அப்படின்னு நாளைக்கு வீடியோல நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த 2 நாள்ல கிட்டத்தட்ட 70 கோடி, 3 நாள்ல 100 கோடிங்கிறதுலாம் செம்ம கலெக்ஷன். ஸோ இந்த படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷன் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இப்போ டே 3 எந்த அளவுக்கு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சும்மா ஒரு ஓரலா ஒரு அட்வான்ஸ் புக்கிங் மட்டும் சொல்றேன் பாருங்க. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 9.5 கோடிக்கு மேல இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல ஹெல்ப் பண்ணிருக்கு. டே 1, டே 2, டே 3யும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட டே 3க்காக இந்தியால மட்டுமே அட்வான்ஸ் புக்கிங்ல 13.5 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் மட்டுமே ஒரு 25ல இருந்து 30 கோடி கிட்ட டே 3க்கு எதிர்பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துல கூட டிக்கெட் கிடையாது. முக்கியமா 70 ஷோஸ்க்கு மேல மாயாஜால்ல போட்டிருக்காங்க. போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஷோவுமே ஃபுல்லா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு சூர்யா அவர்களோட கருப்பு. ஸோ பார்ப்போம் டே 3 அப்புறம் வீக் டேஸ்ல இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கறத. அப்புறம் மோகன்லால் அவர்களோட திருஷ்யம் 3 அட்வான்ஸ் புக்கிங்ல கேரளால 5 கோடியே 13 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 84 லட்சம், ஓவர்சீஸ்ல $1 மில்லியன் கடந்திருக்கு. 9 கோடியே 68 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடு 15 கோடியே 65 லட்சம். ஸோ இப்பவே இந்த படம் 15 கோடி கிட்ட டே 1க்காக கலெக்ட் பண்ணிருக்கு, பிரீமியர் பிளஸ் டே 1க்காக. ஸோ கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல அதுவும் டே நெருங்கும் போது, படம் ரிலீஸ்க்கு நெருங்கும் போது இன்னும் நல்லா புக்கிங் ஆகும். ஒரு டே 1 ஒரு 40ல இருந்து 50 கோடி கிட்ட வேர்ல்டு வைடு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட ப்ரெடிக்ஷனையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ராம் சரண் அவர்களோட பெட்டி இந்த படம் வந்து யுஎஸ்ஏ பிரீமியர்ல, அதாவது ஜூன் 3ஆம் தேதி, இந்த படமே ஜூன் 4ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. பிரீமியர் அந்த நைட் ஷோக்காக யுஎஸ்ஏ பிரீமியர்ல $322K வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 3 கோடியே 10 லட்சம் இது மட்டுமே வருது. ஒரு பெரிய ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.